பிளாஸ்டிக் தடையின் எதிரொலியால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பனை ஓலை கொட்டான் தயாரிப்புகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. காணாமல் போன தொழில் தற்போது களைகட்டி உள்ளதாக மகிழ்கின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள். அது பற்றி ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பை பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புதூர், நாகலாபுரம், காமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பனை தொழிலை நம்பியே பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை தேடி வருகின்றனர். முன்பு பூக்கூடையில் இருந்து வெல்லம் போன்ற பொருட்களை அனுப்புவதற்கும் பனை ஓலையால் தயாரிக்கப்படும் கூடைகளையே பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களின் மோகத்தால் பனை ஓலை பொருட்களின் பயன்பாடு குறைந்து போனது. இது பெட்டி, இது போன்ற விசிறி, இது போன்ற பல்வேறு பொருட்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நல்ல தொழில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ 30 ஆண்டுகளாக பிளாஸ்டிக் மோகத்தெல்லாம் அந்த தொழில் நலிவடைஞ்சிருச்சு. பழையபடி அந்த தொழில் உள்ள செய்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருந்தாலும் இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. அவங்களுக்கு அரசாங்கம் பல இதில் கடனுதவி செய்தால் தொடர்ந்து தொழில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தமிழகத்தில் ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் சேவு, மிக்சர் போன்ற தின்பண்ட கடைகள் மற்றும் பேக்கரிகள், ஸ்வீட் கடைகள் பனை ஓலை கொட்டான்களை வாங்க முன்வந்துள்ளனர். ஆனால் மூலப்பொருளான பனை ஓலைகளுக்கு தட்டுப்பாடும் அவற்றை ஏற்றி வர வாடகை கட்டணமும் உயர்ந்து போனதாக வருந்துகின்றனர். வெளியூர் போனால் தான் இந்த பொருள் ஓலைகள்லாம் வாங்கிட்டு வர முடியும். எங்கே நிறைய பணம் இருக்குதோ அங்கிட்டு போய் வாங்கிட்டு வரணும். அது இப்போ உள்ளது வசதி வேணும். போய் கொண்டு வரணும்னா ஒரு 5000 ரூபா இருந்தால் தான் ஒரு லோடு ஓலை கொண்டு வர முடியும். 5000 ரூபா காணாது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. அந்த வண்டி வாடகையை 3 ரூபா 2 ரூபா கொடுங்க. வேம்பார், இந்த வைப்பார் இப்படி போய் வெட்ட போனோம்னா வண்டி வாடகையை 3 ரூபா 4 ரூபா வேணுங்கிறாங்க. அதனால் ஏதாவது கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாங்கள் இந்த தொழிலை கொஞ்சம் முன்னேறிக்கிறோம்.